ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு குலதெய்வம், ஃபேமிலி டைட்டி. நம் குலத்தை காக்கும் தெய்வத்தைத்தான் குலதெய்வம் என்று சொல்லுவோம். இந்த குலதெய்வ வழிபாட்டை ஒரு வீட்டில் இருப்பவர்கள் கட்டாயம் மறக்கவே கூடாது. உங்களுடைய வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கு தடை உள்ளது, எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நடத்த முடியவில்லை, பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தால் குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று தொடர்ந்து வீட்டில் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருந்தால் அதை சரி செய்ய ஆன்மீகம் சார்ந்த குலதெய்வ வழிபாடு தான் கை கொடுக்கும். உங்கள் வீட்டு குலதெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு சிறிய பரிகாரத்தை செய்தால் அந்த தவறுகளெல்லாம் நடக்காது. நாம் எல்லோராலும் பணம் கொடுத்து மலிவாக வாங்கக்கூடிய பொருள் வெல்லம். அதை உங்களால் முடிந்த அளவு வாங்கி குலதெய்வ கோவிலுக்கு உங்கள் கையால் தானம் கொடுக்கலாம். குலதெய்வ கோவிலில் மடப்பள்ளி இருந்தால் அங்கும் தானம் கொடுக்கலாம். ஆக இந்த வெல்லம் குலதெய்வத்திற்கு பிரசாதம் செய்ய பயன்படுத்தப்பட வேண்டும். குறைந்த அளவு 1 கிலோ வெல்லம் வாங்கலாம், அதிகபட்சம் உங்களுடைய விருப்பம். எப்போதெல்லாம் குலதெய்வ கோவிலுக்கு போகிறீர்களோ அப்போதெல்லாம் வீட்டிலிருந்து வெல்லத்தை வாங்கி வைத்து எடுத்து செல்ல வேண்டும். குலதெய்வ கோவில் இருக்கும் இடத்திற்கு சென்று கடைக்கு சென்று வெல்லம் வாங்கக்கூடாது. குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்கு முன்கூட்டியே கடையிலிருந்து வெல்லத்தை வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும். பிறகு அதை கோவிலுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். நிச்சயமாக இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். முடிந்தால் மாதம் வீட்டில் இருக்கும் ஒருவர் மட்டும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று இந்த வெல்லத்தை தானம் செய்து வர உங்களுடைய வீட்டில் எந்த தடங்களும் இருக்காது. உங்கள் வீட்டில் நடக்கும் எல்லா விஷயங்களுமே வெல்லம் போல் இனிப்பாகவே நடந்து முடியும். அதே போல் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஏதாவது தீராத கடன் சுமை இருக்கிறது, தீராத உடல்பாதை இருக்கிறது, கரைக்க முடியாத கட்டி இருக்கிறது என்னும் பட்சத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களெல்லாம் தண்ணீரில் கரைந்த வெல்லம் போல் கரைந்து போகும். இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. நாளை பகுதி 2 பார்க்க